புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜவஹர் அலி. இவர் அதிமுகவில் சிறுபான்மையர் நலத்து அணியினுடைய நிர்வாகியாகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் ஒன்றிய கவுன்சிலராகவும் தற்போது இருந்து வருகிறார். இவர் அந்த திருமயம் பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது கனிமவள கொள்ளை குறித்து தொடர்ந்து தாசில்தாரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் கொடுத்து வந்திருக்கிறார். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் அவர் இந்த கனிமவள கொள்ளைகள் குறித்து புகார் அளித்திருக்கிறார். இதை தொடர்ந்துதான் கடந்த 17ஆம் தேதி அவர் வழக்கமாக செல்லக்கூடிய அந்த வழிபாட்டுக்காக பள்ளிவாசல் சென்றுவிட்டு திரும்பும் பொழுது ஒரு டிப்பர் லாரி மோதியதன் காரணமாக அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முதலில் இந்த வழக்கானது சந்தேகத்துக்கிடமான அதாவது விபத்து எனதான் பதியப்பட்டது. இதை தொடர்ந்துதான் ஜவஹர் அலியின் மனைவி மரியம் அவர் அவருக்கு ஏற்கனவே இந்த கொலை மிரட்டல்கள் இருந்தது, அதாவது சட்டவிரோத குவாரிகள் குறித்து அவர் தொடர்ந்து புகார் அளித்து வந்திருந்தார். அதே நேரத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் அவர் வழக்கு தொடர்ந்து நடத்தி வருகிறார். அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அவருக்கு ஏற்கனவே கொலை மிரட்டல் விட்டு வந்ததாகவும் அவரது கணவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்து போலீசார் இந்த வழக்கை விசாரணை செய்ததில் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு குவாரியினுடைய உரிமையாளர், அவரது மகன், அதே போல அந்த ஜவஹர் அலியை இடித்த லாரியின் உரிமையாளர் மற்றும் அதை ஓட்டி வந்த ஓட்டுநர் ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் ஒரு முக்கிய குற்றவாளியை போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது தனது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் சமூக ஆர்வலராக சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் அரசு அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்காததற்கு காரணமாகத்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என தெரிவித்திருக்கிறார். அதில் ஓட்டுநர் உட்பட ஒரு சிலரை மற்றும் கைது செய்துவிட்டு இந்த வழக்கை தட்டிக்கழிக்க பார்க்கிறார்கள் என்ற ரீதியில் அவர் அறிக்கை விட்டிருந்தார். இதற்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் சட்டத்துறை அமைச்சர் ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தி 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஓட்டுநர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஓட்டுநரை கைது செய்து இந்த வழக்கை முடிக்க நினைத்ததாக முன்னாள் முதல்வர் சொல்லி இருப்பது தவறான விஷயமாக இருக்கிறது. அவரும் ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார் என சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இந்த கொலையில் தொடர்புடைய அனைவருக்கும் உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுப்போம் எனவும் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு சமூக ஆர்வலராக அறியப்பட்ட ஜவஹர் அலி அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இருந்திருக்கிறார். எனவே அவரின் அந்த உயிரிழப்பு, இந்த கொலை என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை.